வெல்கம் டு அவர் மகா பெரியவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் பரமாத்மா ஜெகத்காரணன் அந்தர்யாமி. ஆனாலும் நெடுங்காலமாக நடைமுறையில் பரமாத்மா ஜீவாத்மா என்று 2 வழங்கி வருகிறது. நடைமுறை லோக நாடகத்தை வைத்து இப்படிப்பட்ட பாகுபாடு ஏற்பட்டிருக்கிறது. லோகத்திலே என்ன பார்க்கிறோம்? ஜட லோகங்களும் பிரகிருதியும் பலவிதமாக தொழில்படுகிறது. சூரியனை சுற்றி கிரகங்கள் வருகின்றன. உலகத்தை சுற்றி சந்திரன் வருகிறது. இதனால் பகல் இரவு அயனங்கள் பருவக்காற்றுகள் முதலியன உண்டாகின்றன. சூரிய சக்தியில் பயிர் பச்சை வளர்கின்றன. இப்படி பல சேர்ந்து மனுஷ்ய ஜீவர்களின் வாழ்க்கைக்கு ஏற்றதாக உலகத்தை ஆக்கி தருகின்றன. மனுஷ்யர்களிலும் மற்ற ஜீவ ஜந்துக்களிலும் ஸ்திரீ புருஷர்கள் சேர்ந்து இனவிருத்தி செய்து கொள்கிறார்கள். இன்னும் புத்தி பலம் முதலியவற்றால் என்னென்னவோ செய்கிறார்கள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான புத்தி பலங்களை பெற்றிருக்கிறார்கள். பூர்வ கர்மா என்று அவரவர் பண்ணியது அவர்களை ஜன்ம ஜன்மாவாக பிடித்து கொண்டு பலனை அனுபவிக்கும்படி பண்ணுகிறது. இப்படி எத்தனையோ சமாச்சாரங்கள் ஒரு ஆர்டரில் ஒன்று சேர்ந்திருப்பதில்தான் நடைமுறை லோக வாழ்க்கை என்பது ஏற்பட்டிருப்பது தெரிகிறது. அதனால் இதையெல்லாம் படைத்து இன்னின்ன மாதிரி நடத்தி வைத்து கொண்டிருக்கிற ஒருத்தன் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அவனைத்தான் பரமாத்மா என்பது. பரம் என்றால் உயர்ந்த சிரேஷ்டமான என்று அர்த்தம். சகல ஜகத் காரணனாகவும் அதன் காரியங்களுக்கு அந்தர்யாமியான கர்த்தனாகவும் உள்ள பேருயிராக அவன் இருப்பதால் பரமாத்மா என்று சொல்கிறார்கள். அத்வைத சாஸ்திரங்களை அனுசரித்து பேசிக்கொண்டு போகிறபோது ஜீவனின் சரீரம் இந்திரியம் அப்புறம் மனஸ் சித்தம் முதலிய அடங்கிய அந்தக்கரணம் அதற்கும் அப்புறம் மனோ இந்திரிய சேஷ்டையில்லாத வெற்று வெளியான ஆத்மா என்று சொல்லிக்கொண்டு போய்விடும்படி ஆகிறது. பல ஜீவர்களும் ஒரே மாதிரியான அனுபவங்களை பெரும்படியான ஜகத் ஒன்று இருக்கிறதே. அதன் தோற்றம் எப்படி என்பதை சொல்ல இங்கே இடமேற்படவில்லை. இதிலே அத்வைதிகளுக்கிடையிலேயே தத்துவங்களை ரொம்பவும் வித்தியாசப்படுத்தி கொண்டு போகும்போது வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. எனவே அத்வைதிகளின் பொது கருத்தை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன். மனஸ் இருப்பதால்தான் ஜீவனுக்கு ஜகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. ஜென்மாக்கள் உபத்திரவங்கள் எல்லாம் இதிலிருந்தே ஏற்படுகின்றனவாதலால் மனசை இல்லாமல் பண்ணிக்கொண்டு ஆத்மாவாய் இருந்துடணும் என்று சொன்னேன். ஒரு தனி ஜீவனுக்கு ஜகத்தின் அனுபவம் மனசினால் ஏற்படுகிறது. அதனால் மனசை அடக்கி அந்த அனுபவத்தை போக்கிக் கொண்டு ஆத்மானுபவம் அடைய வேண்டும் என்பது சரி. ஆனால் இவன் தனி மனசை அடக்கினவுடன் ஜகத் அனுபவம் இவனுக்கு போகிறதே ஒழிய அந்த ஜகத்தே இல்லாமல் போய்விடுகிறதா என்ன? மற்ற ஜீவர்கள் அவர்களுடைய மனஸ்களால் அதை அனுபவிக்கத்தானே செய்கிறார்கள். ஜகத்தின் அழிவு இவன் மனசினால் ஏற்படவில்லை என்பது போலவே ஜகத்தின் தோற்றமும் இவனுடைய தனி மனசின் கல்பனை இல்லை என்பது ஸ்பஷ்டமாகிறது. இவனுடைய மனோ கல்பனையே ஜகத் என்றால் மற்ற ஜீவர்களுக்கும் சகல ஜீவர்களுக்கும் ஜகத் என்பது ஒரே மாதிரியாக அப்ஜெக்டிவ் ரியாலிட்டி என்ற பொதுவான வெளி உண்மை மாதிரியான ஒன்றாக இருக்காது. கிரக நட்சத்திராதிகளின் சஞ்சாரத்திலிருந்து அணுவுக்குள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் சஞ்சாரம் வரையிலான
நடக்கிற எத்தனையோ விசித்திரங்களை எல்லாம் விசித்திரம் என்றாலும் ஒவ்வொன்றும் இஷ்டப்படி நடக்காமல் அநேக விதிகளின்படியே இவை நடப்பதை கவனித்தோமானால் இவ்வளவையும் ஏதோ ஒரு தனி ஜீவ மனஸ் பண்ணினதாக சொல்வதற்கில்லை. இந்த மனசினால்தான் ஒரு ஜீவன் கர்மா கற்றில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறான் என்பதை கவனித்தோமானால் போதும். எல்லாம் மனோ கல்பனை என்றால் எங்கேயாவது ஒரு ஜீவன் தானே தனக்கு இப்படி அவஸ்தையை கல்பித்து கொள்வானா? எல்லாம் மனோ கல்பிதமாயிருந்து இப்போது நமக்கு நன்றாக தெரிகிறபடி பாவங்களை பண்ணுவதிலேயே மனசுக்கு அதிகமான பிரவிற்த்தியும் இருக்கிறதென்றால் அப்போது அந்த மனசே இந்த பாவங்களுக்காக அநேக தண்டனைகளை அனுபவிக்க வேண்டுமென்று தன்னையே கஷ்டப்படுத்தி கொள்ளுமா என்ன? இதெல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜீவனுக்கு அந்நியமாக அநேக ஜீவர்கள் அவனுக்கு தெரிகிறார்களே, அவர்களை எல்லாம் இவன் மனசா படைத்தது? அப்படி படைத்திருந்தால் அதில் யார் எப்படிப்பட்டவர் என்று இவனுக்கு தெரிய வேண்டுமே. ஆனால் நடைமுறையில் கொஞ்சம் கூட அப்படி காணோமே. எத்தனை பழகினாலும் ஒருத்தர் எப்படிப்பட்டவர் என்று தீர்மானம் செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறதே. யோக்கியர் என்று நினைத்து பலரிடம் ஏமாந்து போகிறோம். தப்பானவர் என்று நாம் நினைத்த ஒருவர் யோக்கியர் என்று அப்புறம் தெரிந்து கொள்கிறோம். இன்னொன்று, உங்கள் மனசின் கல்பனைதான் மற்றவர் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களில் ஒவ்வொருவரும் அவனுடைய மனோ சிருஷ்டிதான் நீங்கள் என்று நினைக்கலாம். எல்லா ஜீவர்களும் ஏதோ ஒரு ஜீவனின் மனோ கல்பனை என்றால் இந்த ஒரு ஜீவன் தன்னுடைய மனசை அழித்து ஆத்மாவாக்கி முக்தி அடைந்தவுடன் மற்ற அத்தனை பேரும் இல்லாமல் அல்லவா போய்விட வேண்டும். ஆனால் நடைமுறையிலோ எத்தனையோ மகான்கள் மனோநாசம் செய்து அத்வைத முக்தி அடைந்திருக்கிறார்கள் என்றாலும் ஜீவ பிரபஞ்சமும் ஜட பிரபஞ்சமும் இருந்து கொண்டேதானே இருக்கின்றன. இப்படி ஆலோசித்து கொண்டு போனால் மற்ற ஜீவ ஜகத்துக்களால் ஒருவன் பெறுகிற அனுபவத்துக்குத்தான் அவனுடைய மனஸ் காரணமே தவிர அந்த ஜீவ ஜகத்துக்களுக்கே அது காரணம் இல்லை என்று தெரியும். ஆனாலும் இவற்றுக்கெல்லாம் ஒரு காரண வஸ்து இருந்தாலொழிய இவை தோன்றியிருக்க முடியாது. இத்தனை சன்ன பின்னலிலும் அநேக விதிகளை துளிகூட வழுவாமல் அனுசரிப்பதாகவும் ஜகத் வியாபாரம் இருக்க முடியாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஈஸ்வரன் அல்லது சகுன பிரம்மம். அந்த காரண வஸ்து என்ன? அதுதான் மாயா சக்தி. பிரம்மத்தை இப்படி பலவான ஜீவர்களாகவும் ஜகத்தாகவும் காட்டிக்கொண்டிருக்கும் சக்தி. தனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லாத இருக்க முடியாத வஸ்துவே பிரம்மமாதலால் இந்த மாயா சக்தியும் அதற்கு வேறாக இருக்க முடியாதுதான். அப்படி இருந்துவிட்டால் பிரம்மமே எல்லாவற்றுக்கும் மூலாதாரம் என்பது பொய்யாகிவிடும். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் பிரம்மமே தான் மட்டுமாக எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பதோடு கூட தன்னுடைய மாயா சக்தி என்பதான ஒன்றிடம் தொடர்பு கொண்டாற் போலவும் ஒரு நிலை இருக்கிறது. தான் மட்டுமாக தனித்திருப்பதே நிர்குண பிரம்மம் என்பது. மாயையோடு கூடி இருக்கும்போது அதுவே சகுண பிரம்மம் எனப்படுகிறது. குணம் என்றால் பிரத்யேக லட்சணம். தனித்தன்மை என்பது எந்த குணமும் இல்லாத நிர்குணம். குணங்கள் உள்ளது சகுணம். ஈஸ்வரன் என்பது ஜகத் வியாபாரம் செய்கிற சகுண பிரம்மத்தை தான். ஒரே ஆத்மாவையே ஜகத்தில் படைக்கப்பட்டு ஆட்டி வைக்கப்படுபவனாக இருக்கும்போது ஜீவாத்மா என்றும், அப்படி படைத்து ஆட்டி வைக்கிற சகுண பிரம்மமான
ஈஸ்வரனாக இருக்கும்போது பரமாத்மா என்றும் சொல்கிறோம். ஈஸ்வரனாக மாயா சக்தியுடன் கூடியுள்ள போது நிர்குண பிரம்மம் ஜகத்தை கல்பிக்கிறது என்றால் அப்போது இந்த ஈஸ்வரனை மகா மனஸ் என்று சொல்லலாம். அல்பமான ஜீவ மனஸ் இருக்கிறார் போல, காரியங்களை நடத்தி வைக்கிறார் போல, ஈஸ்வரனான பரமாத்மாவின் சிந்தனையிலேயே ஜகத் உண்டாகிறது. ஜகத் வியாபாரத்தை அவனே நடத்துகிறான் என்றால் மகா மனஸ் என்று சொல்லலாம் தானே. எல்லா ஜீவ மனஸ்களுக்கும் மூலமான மகா மனஸ் பரமாத்மா என்று சொல்லலாம். காஸ்மிக் மைண்ட் என்கிறார்களே, அது. இந்த மனசுக்கும் நம்முடைய ஜீவ மனசுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், நம்முடைய மனசுக்கு ஆத்மாவை தெரிய முடியாது. மனஸ் அழிந்தால்தான் ஆத்மா விளங்கும். ஆனால் ஈஸ்வரனோ மகா மனசாயிருந்து கொண்டே ஆத்ம ஞான ரூபியாகவும் இருப்பவன். முன்னேயே பார்த்த சமாச்சாரம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள், மகா பெரிவ மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.